ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் ஃபெக்ஸ் தமிழ் கேமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராஃப்ட் சர்வைவல் ஓஷன் பார்ட் 3 தான் கைஸ் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓரளவு நம்ம பேஸை பெருசு பண்ணிவிட்டு அது மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம அப்கிரேட் பண்ணிவிட்டு நிறைய ஐலாண்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதுதான் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து மெட்டல் பார் செய்யணும். ஏன்னா இந்த ஊக்கும் கொஞ்சம் கடுப்பு ஏற்றுது, அதனால தான். சரி, ஓகே கைஸ், இப்போ வர இதுவெலாம் நம்ம எடுத்து இப்போ நம்ம வந்து வர இதுவெலாம் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு சரி, ஓகே, ஓரளவு நம்ம பேஸை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இது பண்ண போகிறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த வுட்டு தான் கைஸ் நம்மளுக்கு நிறையா தேவை. ஏன்னா வுட்டு தான் நம்மளுக்கு நிறையா கேட்குறானே, அதுதான் நம்ம பார்க்கணும். சரி, இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு என்ன செய்யணும், ஒரு உட்டன் ஸ்பியரை ஃபஸ்ட்டு செஞ்சுருவோம். ஏன்னா எல்லாம் உடையிற ஸ்டேஜில் இருக்குது. சரி, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஊக்கம் நம்ம செய்யணும். சரி, ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு போகலாம். இப்படி தான் செய்யறதுனே தெரில. சரி, அதுவும் நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே, இந்த ஊக்கை தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். அந்த ஊக்கை செஞ்சுட்டு அந்த ஊக்கும் இந்த ஊக்கும் ஒன்று தான். என்ன ஒன்று, அந்த ஊக்கில் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு இதை டெலீட் பண்ணிட்டு அப்புறம் இதை எடுத்து இங்கே வச்சிடலாம். அந்த ஊக்கில் கொஞ்சம் நிறைய பொருள்லாம் நம்ம இது பண்ணலாம் கைஸ். அதாவது எப்படின்னா, ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்கிற மாதிரி தான். அந்த ஒரு இதில் நம்ம 5 இதுவும் எடுக்கலாம். சரி, ஓகே, 5 3 ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுப்போம். இப்போ அந்த ஊக்கு செய்கிறதுக்கு இதுதான் நம்மளுக்கு மெயினாக தேவை. சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து அங்கே ஒரு பொருள் ஓடுது டாடா. இது வேறு நம்மளுக்கு எல்லாம் தண்ணியில் போட்டு எல்லாம் எடுக்கணும். நம்ம ஒன்று ஆட்டோமேட்டிக் செய்யணும் கைஸ். ஆட்டோமேட்டிக்காக போய் ஊக்கு போட்டு அதை எடுக்கிற மாதிரி அதுமாரி செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த டப்பா வருது, போட்றா. எதை வேணால் கூட விட்ருவோம், ஆனால் இதை விட மாட்டேன். சரி, ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எங்கடா இருக்குது. இப்போ நம்ம ஐலாண்டு எந்தெந்த ஐலாண்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த 2 ஐலாண்டுக்கு நம்ம போயிட்டோம். அதனால் இப்போ இந்த ஐலாண்டில் போய் நம்ம முதலையே கொண்டுட்டு நம்ம இந்த ஐலாண்டுக்கு போயிடலாம். ஏன்னா இந்த ஐலாண்டில் தென்னை மரம்லாம் அதிகமாக இருக்குது. சரி, ஓகே கைஸ், இப்போ மெயினாக நம்ம இந்த ஐலாண்டு நம்ம போயிடலாம் மெயினாக நம்ம. ஏன்னா இந்த ஐலாண்டில் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க. அதேமாதிரி நல்லா கல்லுலாம் இருக்கிறதுனால நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸ்டோரேஜ் வேறு ஃபுல்லாக இணைக்குது நம்மளுக்கு வேறு. ஒரு பெரிய பேக் வேறு செய்யணும் கைஸ். சரி, இப்போ நம்ம ஊக்கு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஊக்கு செஞ்சாச்சு. ஆல்ரெடி வேறு நம்ம போயிட்டு இது பண்ணினால கரெக்டாக இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம போயிட்டு இந்த பெட்டியில் போய் எல்லாம் எடுத்து வச்சிரும். காலியாக இது இம்ப்ரூவ் கூட பண்ண முடியல கைஸ். இது வேறு கடுப்பு ஏற்றுறானுங்க. ஃபுல்லாக காசுல இது பண்ணுறானுங்க இந்த கேம் உருவாக்குறவனுங்களாம். சரி, இதெல்லாம் இது உள்ளே எடுத்து வச்சுப்போம். இந்த ஊக்கு இங்கே இருக்கட்டும். ஓகே, பிக்காக்ஸை டெலீட் பண்ணிடலாம், ஏன்னா உடையிற ஸ்டேஜில் இருக்குது. சரி, பாட்டில் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா நம்மளுக்கு தண்ணி அவசியம் தேவைப்படுது, அதனால தான். சரி, ஓகே, இப்போ பிக்காக்ஸை டெலீட் பண்ணிவிட்டு வேறு என்ன இருக்குது, இதெல்லாம் லெதர் யூஸ் ஆகும், வச்சுக்கலாம் இதெல்லாம். சரி, ஓகே, அதேமாரி லெதர் இதில் வச்சுட்டு சரி கைஸ், இப்போ நம்ம மிச்ச பொருள்லாம் கரெக்டாக எடுத்து வச்சாச்சு. ஓகே, விடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் போய் நம்ம 2 இது வச்சுருந்தோம் கோல், அது எடுத்துக்கிட்டு இன்னும் கரெக்டாக இது வேறு பெட்டியில் வேறு வச்சிட்டேன். சரி, இது எடுத்துருவோம். இது எடுத்தாச்சு. இப்போ நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த மெட்டல் பாரை ஃபஸ்ட்டு செஞ்சுருவோம். சரி, ஓகே, இந்த மெட்டல் பாரை செஞ்சிட்டோம். இன்னும் நம்மளுக்கு 2 கோல் தேவை. சரி, ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. சரி, இப்போ நம்ம இந்த பெட்டி வருது எறா. சரி, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ரிசோர்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு பில்டிங்கு பேஸ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு கொஞ்சம் இன்னும் பெருசு பண்ணணும். சரி, இதெல்லாம் எடுத்து வச்சுப்போம். இன்னும் நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுது. சரி, ஓகே, தண்ணி இது சாப்பாடு வேறு கம்மியாயிடுச்சு கைஸ். ஃபஸ்ட்டு சாப்பாடு சாப்பிட்ணும். போன வாட்டி செத்துட்ருப்பேன் அந்த முதலைக்கிட்டேருந்து தப்பிச்சு. ஃபஸ்ட்டு போய் ஃபிஷ்ஷிங் பண்ணுவோம். போயிட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணால் தான் கைஸ் கரெக்டாக இருக்கும். போய் மீன் டப்பா போகுது, எறா டப்பாவை எடுத்தாச்சு. அடைச்சா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஃபிஷ்ஷு விட்டேன். சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணுவோம். ஓகே, அது ஒரு டப்பா வருது.
இன்னுமாடா மாட்டுது டேய், வந்து டக்குன்னு மாட்டா. ஆஹா, ஆரஞ்சு கலரில் சிக்னல் வந்துச்சு. எறா எறா எறா, இதுக்கு கூட லேட் பண்ணுறானுங்க. சரி, இங்கே ஒரு இது வருது, அப்படியே எடுத்து வச்சுப்போம். எடுத்தாச்சு. ஓகே, இதில் தாங்க நம்மளுக்கு தண்ணி பாட்டிலெலாம் கிடைக்குது. சரி, அந்த ஷார்க் வந்து தூண்டியில் மாட்டிக்க போகுது. இல்லை, அது வேறு ஒரு பக்கம் இதுவாகிடும். ஓகே கேஸ், இந்த ஷார்க் இன்னும் வரைக்கும் ஐயோ, இந்த ஷார்க் வேறு இன்னும் அமைதியாக இருக்குது கேஸ். என்ன எதுன்னு தெரில. பாருங்க, சைலண்ட்டாக போகுது. சரி விடுங்க, அது பாட்டுன்னு சைலண்ட்டாக சுற்றினுக்குது. இன்னொரு ஃபிஷ் மாட்டிச்சு. எறா, நீ ஃபுல்லாக வறுவல் தான்டா, நீ மீன் வறுவல் தான்டா ஃபுல்லாக. சரி ஓகே, இப்போ நம்ம இதில் போயிட்டு எங்கடா இருக்குது இது ஒரு மீன். இப்போ வேறு ஏதோ ஒரு மீன் கச்சிச்சு. எங்கடா அது இல்லை, என்னடா டே ஒட்டுமே இதோ இருக்குது, போடு. சரி ஓகே கேஸ், இப்போ நம்ம ஃபிஷ்ஷு குக் ஆகினுக்குது. நம்ம போயிட்டு வேறு எதனா ரிசோர்ஸஸ் கிடைக்குதா? வேறு எதுவுமே கிடைக்கல, எல்லாம் உட்டாக கச்சினுக்குது. சரி, அதனால் போட்ட உடனே ஒரு மீன் எடுறா. இங்கே பாருங்க, 3 மீனுக்கே குறைஞ்சிச்சு பாருங்க, எல்லோவில் வந்துச்சு. சரி ஓகே, ஊக்கு எடுத்து வச்சுப்போம். ஓகே, அந்த ஊக்கை டெலீட் பண்ணிட்டு இதை இங்கே வச்சுருவோம். சரி, இப்போ இல்லை இன்னும் ரெடி ஆகினு. ஓகே, இன்னும் 5 செகண்ட்ஸ் தாங்குது. ஓகே, 3, 2, 1. ஓகே கைஸ், ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒரு மெட்டல் பார் செஞ்சிட்டோம். சரி, இன்னொரு கோல் இது பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ட்ரம்மு வருது கைஸ். இந்த ட்ரம்லாம் விடவே கூடாது. இங்கே பாருங்கள், இதிலே நம்மளுக்கு நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் நம்ம ரிசோர்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய பேஸ்மெண்ட் இன்னும் பெருசாக முடியும். சரி, ஷார்க்கு வருதுன்னு நினைக்கிறேன். வருது கைஸ், ஷார்க்கு எங்கடா இருக்குது? வருது பாருங்க. இப்போ தான் உன்னை பற்றி பெருமையாக சொன்னேன். அதுக்குள்ளே ஐயோ அங்கே கிடைக்குது. சாவு, ஏன் விடவே மாட்டியாத? உனா வந்து தூக்கிட்டு போயிடுறது. மூஞ்சா பாரு, அதுக்கு ஒரு கன்று செய்யணும் கைஸ். கன்று செஞ்சு அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கணும். சரி ஓகே, இதில் எதனா செய்யணும்னு நினைக்கிறேன். என்னடா இது, ரிசோர்ஸஸ் தான் இருக்குது, அப்புறம் என்னடா இது? இப்போ வீடியோ பார்த்துட்டு வந்தாச்சு, இப்போ வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும்னா உட்டன் போர்டு செய்யணும். இது வேறு அப்கிரேட் பண்ணதுனால உட்டு வேறு அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது. சரி, இப்போ நம்ம போயிட்டு நிறைய உட்டு கொஞ்சம் இது பண்ணணும். சரி ஓகே, ஃபிஷிங் தூண்டில் எங்கடா இருக்குது? நம்மளுக்கு என்னென்ன வந்துக்குதுன்னு தெரில கைஸ். இதெல்லாம் என்னன்னே தெரில எனக்கு, என்னென்னமோ வந்துக்குது. ஓகே, இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்துக்குது. இது என்னது ஃபார்மிங்லாம் பண்ணுவாங்களா, அது வந்துக்குது. சரி, இதெல்லாம் என்னடா டே, இதெல்லாம் என்னன்னே தெரில கைஸ். அது பாட்டுன்னு வந்துக்குது. லெவல் நம்ம ஏறினதே தெரில பொழுகுது. இதெல்லாம் இப்போ தான் நான் பார்க்குறேனே. இங்கே பாருங்க, படிக்கட்டுலாம் செய்யலாம். சரிடா, ரைட்ரா. சரி, இப்போ இதில் என்ன வந்துக்குது புதுசாக? இதில் இங்கே பாருங்க கைஸ். ஐயோ 10 அயன் பார் இருந்தால் தான் நம்மளால் ஒரு துப்பாக்கியே செய்ய முடியுமா? ஐயோ எப்படி பிடுங்குறான் பாருங்க டேய். சரி ஓகே, இதுக்கு நம்மளுக்கு வந்து 5 இது வேணும். நம்மளுக்கு இது இருந்தால் செஞ்சிடலாம். கோகோனட் ஆயில் இதான் கைஸ் நம்ம செய்யணும் மெயினாக. இதுதான் நம்ம இப்படி செய்யணும் இப்போ. சரி, இப்போ நம்ம அது செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இதுவில் போட்டுக்கிறேங்க கோல். சரி, இப்போ நம்ம ஃபிஷ் ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். இன்னொரு ஃபிஷ் வேறு பிடிச்சால, அதுவும் போட்டுருவோம். காயின் கேக்குது. சரி, குத்துருவோம். ஒரு காயின் தானே போனால் போகுது. சரி, ஷார்க்கு வேறு அங்கே போய் நிற்குது. 2 ரோப் வேறு செய்யணும் கைஸ். சரி, ஃபஸ்ட்டு இந்த ஊக்கு எடுத்துகிட்டு இது ஃபஸ்ட்டு சாப்பிடும். ஓகே, சாப்பாடு இதுவாகிடுச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக ரிசோர்ஸஸ் கலெக்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு இப்போ வேலையே. வேறு எந்த வேலையும் இல்லை கைஸ். இப்போ நம்ம போய்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஊக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். சரி, உட்டுலாம் போகுது. ஓகே, இப்போ வந்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இதை ஃபஸ்ட்டு கயிறை செஞ்சு வச்சுருவோம். ஏன்னா இதில் ரெடி ஆகிடுச்சு நம்ம மெட்டல் பாரு இன்னொன்று போட்டது. அதனால் இப்போ நம்மள்கிட்ட 2 மெட்டல் பார் இருக்குது கைஸ். ஏற்கனவே ஒன்று செஞ்சுட்டோம். இப்போ கயிறு தான் ரெடி ஆகணும். அது மட்டும் ரெடி ஆகிடுச்சுன்னா என்னடா இது? ஓகே, கொடுத்துரும். சரி, இப்போ ரெடி ஆகின்னு இருக்கட்டும். நம்ம ஃபிஷ்ஷு போட்டதும் வந்துச்சு. சரி கைஸ், இப்போ இன்னும் நம்மளுக்கு 2 கயிறு தான்.
சரி அது கூட நம்ம பேஸ் ஓரளவு கொஞ்சம் பெருசு பண்ணலாம் தோணுது. ஆனால் 12 வுட்டு தான் இருக்குது நம்மக்கிட்ட. அதனால் என்ன பண்ணுவோம், ஐயோ ஆனாவுனா இந்த தண்ணியில் வேற விழுந்துடுறேன். ஒரு ஃபென்ஸை கட்டணும் கைஸ். சரி அந்த ட்ரம்மை எடுப்போம். ஐயோ என்னடா பக்கத்திலே இருக்குது, மாட்ட மாட்டேங்குது. மாட்டான் எத்தாச்சு. சரி இப்போ நம்ம போயிட்டு இந்த விட்டுங்க ஒன்றுமே விடக்கூடாது, எல்லாம் எடுத்துடணும். எல்லாம் எனக்கு தான். ஓகே கைஸ், இதெல்லாம் அன்லிமிட்டடாக வந்துனே இருக்கும். சரி அந்த ஷார்க்கு வேறு 3 எபிசோடாக இது பண்ணுது, 3 எபிசோடும் சாவே மாட்டேங்குது கைஸ். இது ஒரே 2 இது தான் அப்படியே ஓடிடுது. நானும் இது எப்போ சாவுன்னு பார்க்குறேன், சாவே மாட்டேங்குது இந்த ஷார்க்கு. பாருங்க ஹெல்த்து எப்படி தான் அதுக்கு ஃபுல்லாகுதுன்னே தெரில. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம போயிட்டு நானும் இதுலேருந்து நம்ம 2 எபிசோடாக இது பண்ணுக்கிறோம். ஒரு வாட்டி கூட நம்ம இன்னும் சாவலை. போக போக தான் இன்னும் டஃப்பாக இருக்கும் போல இது. சரி இப்போ இதில் கயிறு ரெடி ஆகிடுச்சா இல்லையா? இன்னும் 20 செகண்ட் கிட்ட வருது. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம போயிட்டு வுட்டு கொஞ்சம் இது பண்ணனால நம்ம 13 லெவல் போயிட்டோம் கைஸ். ஓகே 13ஆம் லெவல் நம்ம வந்துட்டோம். இப்போ இதில் என்னென்ன அன்லாக் ஆகிருக்குன்னு தெரியலையே, பார்ப்போம் இருங்க. சரி இதில் பார்த்துருவோம். ஓகே ஜாக்கெட்லாம் அன்லாக் ஆகிருக்குது. ஒரு கயிறு இருந்தால் நம்ம இதெல்லாம் இருக்குது என்கிட்ட. சரி வேறு என்ன இதில் என்ன இருக்குது? ஓகே இது என்னது, வலைலாம் இருக்குது கைஸ். இதெல்லாம் என்னதுன்னே தெரில எனக்கு, வலைலாம் இதுவாகிது. சரி இப்போ நம்ம 13ஆம் லெவலில் இருக்கிறோம். அப்பா புச்சரலாம் எல்லாம். இதெல்லாம் எனக்கு தான்டா, எல்லாம் கையிலே எடுத்துடலாம். சரி இப்போ வுட்டெல்லாம் எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம போயிட்டு கயிறு எடுத்துடலான்னு தோணுது கைஸ். இருங்க போயிட்டுலாம் கயிறு எடுத்துடலாம். ஓகே இப்போ கயிறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு அந்த எங்கடா இருக்குது அது? சரி எங்கடா இருக்குது அந்த மெட்டல் இது? சரி கைஸ் இப்போ வேறு இது செஞ்சிடலாம். ஆனால் இந்த ஆக்ஸ் எனக்கு கண்ணு உறுத்துது கைஸ். இதை செஞ்சு எத்தரலாமான்னு பார்க்குறேன். இந்த ஆக்ஸ் வேறு சூப்பராக இருக்குது கைஸ். சரி இதுவே நம்ம செஞ்சு இது பண்ணிடலாம். ஆனால் இந்த ஆக்ஸுக்கு இன்னும் ஒன்று தான் 5 இது தேவைப்படுது நம்மளுக்கு. இந்த ஆக்ஸ் வேறு கண்ணு உறுத்துது எனக்கு வேறு. அதை செஞ்சு எத்தரலாமான்னு பார்க்குறேன். இதுதான் கைஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஆஹா அந்த 5 இது பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு வயசாகிடும் பொழுது கைஸ். சரி இதை ரெடி பண்ணிட்டு இது பொறுமையாக சேர்த்து இது பண்ணுவோம். அந்த ஆக்ஸ் அப்புறமா நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஊக்கே செஞ்சுருவோம். ஃபஸ்ட்டு எங்கடா இருக்குது? இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போய் மேலில் போய் அதை எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். சரி எங்கடா இருக்குது? எங்கடா மேலுன்னு தோகுதா? நான் கூட ஒரு பக்கம் பயந்துட்டேங்க காணோன்னு சொல்லிட்டு. சரி இதை ஃபஸ்ட்டு எடுத்துவோம். இன்வெர்ட்ரி ஃபுல்லாக இருக்குதான். சரி ஓகே ஃபிஷ்ஷை சாப்பிட்டு இப்போ எடுத்துப்போம். சரி எங்கடா இருக்குது? அதை ஃபஸ்ட்டு கையில் விட. ஐயோ இது வேறு கிளிக் பண்ணிட்டேன். எங்கடா இருக்குது அது? ஓகே கைஸ் வெற்றிகரமாக. இதுனா ரொம்ப சின்னதாக இருக்குது, சைஸை பார்த்து ஆட போல நீங்கள் கைஸ். இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு இதுவே நம்மளுக்கு மிஸ்ஸா. சரி இப்போ பாருங்கள் இதோடைய இது இப்போ தான் பார்ப்பீங்க பாருங்கள். அங்கே பாருங்கள் 2 பொருள் அப்படியே ஒரே டைமில் இருக்கும். பார்த்தீங்களா இல்லையா? இதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி. ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அவ்வளோதான். சரி இப்போ நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, எல்லாம் மிஸ் ஆகி தான் இது நம்மளுக்கு. சரி இப்போ நம்ம இங்கே இருக்கா, அதை வேற பிடிக்கணுமா? போகவே போகாதுடா சத்தியமாக. சரி இதோ வருது. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எடுத்துப்போம். வுட்டு தான் நம்மளுக்கு அதிகமாக வந்துனுக்குது, மற்றபடி எல்லாம் கம்மியாக தான் வந்துனுக்குது. வுட்டு தான் நம்மளுக்கு அதிகமாக வந்துனே இருக்குது. சரி ஓரளவு இப்போ நம்ம பேஸை ரெடி பண்ணலாம். சரி ஓகே கேஸ், இதுலேருந்து நம்ம இது பண்ணுற மாதிரி. ஓகே இதுலேருந்து இதுலேருந்து 1 2 3 4 5 6 ஓகே 7 8. ஓகே கேஸ் 8. இப்போ அந்தாண்ட சைடு நம்ம 8 இது பண்ணணும். சரி ஓகே இங்கே கொஞ்சம் அப்படியே இது பண்ணிடுவோம். இந்த ஷார்க் வேறு குறுக்கு வந்துனால சாத்தியமாக கடுப்பாகுது. நான் போயிட்டு அங்கே பண்ணுறேன். சரி ஓகே அங்கே பாருங்க ட்ரம்மு போகுது. எறா அந்த ட்ரம்மை. இது வேறு மிஸ் ஆகுது அப்பப்போ. எறா அந்த ட்ரம்மை. சரி கிளாத்து வருது. இப்போ 2 மாட்டுதான்னு பார்க்கலாம். அடைச்சா அந்த 2 இதுவும் மாட்டுதான்னு பார்க்கறதுக்குள்ளே இதுவாகிடும். இதுதான் அது ஒரு டப்பா போகுது. இது அப்பயே பார்த்தா
தூரமாக போயிடுச்சே, எடுக்க முடியுமா? ஆஹா, எடுக்க முடியல. சரி விடுங்க. இப்போ நம்ம போயிட்டு இப்போ இந்த சைடு நம்ம 8 இது பண்ணணும். சரி ஓகே. 1 2 3 4 5 6 7 7 கரெக்டாக வருதா? இருங்க, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எண்ணி பார்க்கலாம். ஓகே. 1 2 3 4 5 6 7 8 கரெக்டாக வருது. இப்போ நம்ம இங்கே அப்படியே பில்டு பண்ணுறலாம். சரி ஓகே. இப்படியே ஐயோ, இது வேற அப்பப்போ தண்ணியில் ஊந்துறேன். சே, இது வேற கடுப்பாகுது கைஸ். சரி இப்போ நம்ம அப்படியே இதுக்கு நேராக அப்படியே இது பண்ணிடலாம். இங்கே தான் நம்மளோட ஸோ எனக்கு வேற ஏன்டா இதுமாரி நடக்குதுன்னு தெரில. அங்கே ஒரு விட்டுக்குது, அப்படியே எடுத்துவோம். ஏன்டா இது மாதிரி தான் எனக்கு மட்டும் நடக்குதுன்னு தெரில. சே சரி, இந்த டப்பாவை ஃபஸ்ட்டு எடுக்கணும். இதான்டா எனக்கு மெயினு. சரி ஓகே. இன்வென்ட்ரி வேறு ஃபுல் ஆயிடுச்சா, சந்தோஷம். இப்போ நம்ம போய்ட்டு மறுபடியும் பேச இது பண்ணுவோம். 10 வுட்டு தான் இருக்குது நம்மக்கிட்ட. வுட்டே இல்லை ஈஸ் நம்மக்கிட்ட. கஷ்டப்பட்டு நான் எடுக்கிறேன், ஆனால் எல்லாம் சரன்னு காலி ஆயிடுது. ஓகே, 3 தான் நம்மளால் செய்ய முடியும். அதனால் போய் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ரிசோர்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். ஐயோ, எத்தனை வாட்டா நானும் கலெக்ட் பண்ணுறது முடியலடா சத்தியமாக. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம ரிசோர்ஸஸ்லாம் ஓரளவு கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மறுபடியும் செஞ்சுருவோம். ஓகே, அப்போ கூட பத்தலை. ஓகே, ஷார்க்கு வருது. எங்கடா வருது? ஐயோயோ, ஏய் ஆஹா, இது உடையுதே. இந்த வந்துட்டேன். சாவு சனியனே, ஏன் தான் எனக்குன்னு வர? ஏய் விடவே மாட்டேங்குது. சாவு. ஐயோ, கொஞ்சம் விட்டுருந்தா மணல் எடுத்துட்ருக்கோம். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ரிசோர்ஸஸ்லாம் எடுத்துருவோம். சரி, இன்னும் இப்போ செஞ்சிடலான்னு நினைக்கிறேன். அது ஃபில் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். சரி இருங்க, கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இதுவாகிடுமா? 1 கரெக்டாக இதுவாகிடுச்சு கைஸ். போடு வேறு மாதிரி. கரெக்டாக இதுவாகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம பேஸை வந்து கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் எதனா ஐலாண்டு இப்போ எதனா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வுட்டு இங்கேருந்து எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐலாண்டில் இருந்தால் அப்படியே மரத்தை அப்படியே வெட்டி எடுத்துடலாம். சரி ஓகே கைஸ். ஐயோ இதெல்லாம் எடுத்து வச்சுப்போம். இதெல்லாம் இன்னும் நம்மளுக்கு ரிசோர்ஸஸ்லாம் நிறையா வந்துனே இருக்குது. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம ஊக்கு எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் பேஸெல்லாம் பெருசு பண்ணணும். இன்னும் போக போக இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரில ஆக மொத்தம். சரி இப்போ நம்ம எங்கடா பிக்காக்ஸா, இதை ஃபஸ்ட்டு செஞ்சுருவோம். பிக்காக்ஸை செஞ்சுட்டு இப்போ ஐலாண்டு வர போகணும் கைஸ். ஐலாண்டு அந்த முதலையே சாவடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐலாண்டு வர போகணும். சரி ஓகே, இப்போ இந்த ஐலாண்டு போயிட்டு அந்த முதலையை கொண்டுட்டு அப்படியே ஐலாண்டு போகலாம். அந்த முதல்ல வேறு போன டைம் ரொம்ப பயம்புத்திச்சு. சரி வந்தாச்சு. அந்த முதல்ல எங்கே தான் இருக்குதுன்னு தெரில. எங்கே இருக்குதுன்னு தெரில கைஸ். அந்த முதல்ல மரம் போன வாட்டி வெட்டின மரம்லாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்குது. மறுபடியும் வெட்டி விடணும். ரெண்டுமே ஒன்றா போகுது. ஆஹா, இது போனால் அது வந்து அடிக்கும். சரி போய் அப்படியே ஒரே குத்திடலாமா? ஐயோ வேணாம். ரெண்டுமே ஒன்றா போகுதுங்க. ஆஹா, இதுங்க வேறு அப்பப்போ வேறு 3 பாத்து எடுத்துக்குதுங்க. சரி இப்போ நம்ம இந்த பெட்டிலாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒன்றும் இருக்காது. ஏற்கனவே ஒரு ஜங்க் இருக்குது, ஒரு வுட்டு இருக்குது, எடுத்து வச்சுப்போம். இந்த டைம்லலாம் நம்மளுக்கு வுட்டு அதிகமாக தேவைப்படுது. சரி ரைட், இப்போ நம்ம போயிட்டு எங்கே இருக்குது போயிடுச்சா இல்லையா? இது 3 பாத்து எடுத்துனுக்குது, 1 ஓடுது. இதை ஃபஸ்ட்டு நம்ம சாவடிச்சிடலாம். ஐயோ எதரா சாவடிக்குது நான் டேய். இதுவே நம்ம சாவடிச்சிடலாம். ஐயோ என்னடா இது, அவ்வளோலாம் டேமேஜ் பண்ணலை, ஆனால் ரொம்ப கடிக்குது கேஸ். அப்போலாம் லெவலில் ஆர்மர் போட்டுன்னு இருக்கிறனால ஏதோ ஹெல்த்து ஓரளவு போகல. ஆர்மர்லாம் இல்லாமல் இருந்தால் 3 கடியில் செத்துட்ருப்போம். இல்லை என்னடா லெதர் தான் இருக்குது. சரி விடுங்க, லெதர் தான் இருக்குது, வேறு எதனா தருவானுங்கன்னு பார்த்தேன். சரி இப்போ இதெல்லாம் எடுக்க முடியாதா? சரி ஓகே, அங்கே ஒன்று போகுது, இதையும் சாவச்சிரும் அப்படியே. டேய் தம்பி இங்கோடா. இது வேறு அடியும் வாங்கக்கூடாது. சாப்பாடு வேறு அவ்வளோ குறையுது கைஸ் இது கடிக்கும் போது.
ஐயோ எப்பா! ஒரு வழியா கொண்டாச்சு. எப்பா எம்மா பெரிய வாய்! இதில் என்ன இருக்குது? சரி, இதுலேயும் லெதர் தான் இருக்குது. சரி, அதனால இப்போ நம்ம மறுபடியும் இதுக்கு போயிடலாம். இது என்னடா இது? எல்லாம் அப்புறமா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற எல்லா மரத்தையும் ஃபஸ்ட்டு வெட்டி எடுக்கணும் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு வுட்டு தான் அதிகமாக தேவைப்படுது நம்ம பேஸை இன்னும் பெருசு பண்ணுறதுக்கு. அதனால் இங்கே இருக்கிற எல்லா மரத்தையும் ஃபஸ்ட்டு வெட்டணும். அது ஒரு வேலை இப்போ நம்மளுக்கு. சரி ஓகே, இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டியாச்சு. ஆனால் இப்போ நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வேறு ஃபுல்லாகிடுச்சு கைஸ். இது வேறு அப்பப்போ இது பண்ணணும். சரி ஓகே, இந்த பங்கர் என்ன தான் இதுன்னு தெரில. இதுக்கு ஒரு சாவி வேறு கேட்குறாங்க. அதுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே, இங்கே ஒரு டப்பா இருக்குது. இது என்னதுடா இது? என்னடா இது? டேய், எடுக்க முடில. இந்த பங்கரில் என்ன தான் அப்படி இருக்குதுன்னு தெரில கைஸ். இதுக்கு வேறு ஏதோ பாஸ் வேறு கேட்குறானுங்க. இது எங்கே நான் போய் தேடுறது? ஆஹா, எங்கடா போய் நான் தேடுறது? டேய், இந்த பங்கரில் எனக்கு தெரிஞ்சு நிறைய லூட் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இங்கே ஒரு பெட்டி இருக்குது. இது எடுத்துப்போம். இதுக்கு தான் நம்மளுக்கு கீ கேட்டானுங்க. நம்மக்கிட்ட 2 கீ இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கீ எடுத்து அன்லாக் பண்ணுறோம். போடு வேற மாதிரி. இங்கே பாருங்க, மெடிக்கெட்லாம் இருக்குது. மெடிக்கெட்டு, அப்புறம் இது என்னதுன்னு தெரில. அது பேண்டேஜு. ஓகே, ஒரு அயன் பார் இருக்குது. சரி, ஃபஸ்ட் தேவையில்லாததெல்லாம் உள்ளே வச்சுருவோம். மெடிக்கெட் யூஸ் ஆகும் கைஸ். மெடிக்கெட் எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் வேற என்ன தேவை? இது வேணாம். மீன் துண்டிலே எனக்கு வேணாம். சரி ஓகே, இது வந்து நம்ம அப்புறமா கூட எடுத்துக்கலாம். உட்டன் போர்டு. சரி, வேற என்ன? அது ஒரு 2 முதல்ல செத்து கிடக்குது. சரி, இதெல்லாம் உயிரோட வந்துட போகுதுங்க மறுபடியும். சரி, அது வேறு பார்க்கணும். சரி ஓகே கைஸ், தேவையில்லாததெல்லாம் இது உள்ளே வச்சுருவோம். ஏன்னா நெக்ஸ்ட் ஐலாண்ட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். சரி ஓகே, இது பேசாமல் எல்லாத்தையும் இந்த ஆலோவேரா எடுத்து வச்சிடலாம். வேற என்ன? இந்த பிக்காக்ஸ் வேணும் நம்மளுக்கு. இந்த மெட்டல் ஊக்கு கூட வச்சிடலாம். மெட்டல் பாரு, மெடிக்கெட்டு இதெல்லாம் இங்கேயே வச்சிடலாம். இப்போ இதெல்லாம் நம்ம அவுட் ஆகிட்டா போயிடும் மறுபடியும். அதனால் இதெல்லாம் வச்சுக்கலாம் நம்ம. சரி ஓகே, மீட்டு எல்லாம் இங்கே வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஸ்டோரேஜும் ஓரளவு மீந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம வந்து அப்புறமா எடுத்துக்கலாம். அதனால் சரி, இதில் இருக்கட்டும். நம்ம அப்புறமா வந்து கூட எடுத்துக்கலாம் கைஸ் இதெல்லாம். சரி, இப்போ நம்ம போயிட்டு வேறு எதனா ஐலாண்டு எதனா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். சரி கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஐலாண்டு போகலான்னு. இந்த ஐலாண்டு வந்து நம்மளால் போக முடில. ஏன்னா இதுக்கு வேறு ஏதோ மிஷின் தேவைப்படுது. சரி ஓகே, இங்கே பக்கத்தில் ஒன்று இருக்குது. இது யார் பேஸுன்னே தெரில. இந்த பேஸுக்கு நம்ம போய் இங்கே என்ன தான் இருக்குன்னு தெரியலையே. சரி ஓகே கைஸ், இப்போ இந்த பேஸுக்கு நம்ம போயின்னுக்குறோம். சரி ஓகே கைஸ், வந்தாச்சு. யாரும் அது என்னோட மாசாக கட்டிக்கிறாங்க. பேசாமல் இதை நம்ம வீடாக எடுத்துடலாமா? இங்கே பாருங்க கைஸ், வேற மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க. உள்ளே எவனா இருப்பானா? சரி ஓகே, இது ஃபஸ்ட்டு வச்சுன்னு போகணும் போல இருக்குது. வச்சுருவோம். ஓகே, வச்சாச்சு. ஆஹா, லைட்டாக லாக் அடிக்குது. சரி, இப்போ நம்ம இது வேறு எவனோ செஞ்சு வச்சுருப்பான் போல இருக்குது ராஃப்ட்டு. சரி, இங்கே பாருங்க, ஃபென்ஸ்லாம் போட்டு தலைமை பயங்கரமாக பண்ணி வச்சுருப்பான் போல இருக்குது. இதுவும் வேறு உடைக்கணுமா? வரலாம், வச்சாச்சு. இப்போ நம்ம எப்பா இங்கே பாருங்க எதில் போட்டு வச்சுக்கிறான்? மெட்டலில் செஞ்சு வச்சுக்கிறான் தரையை. அப்பா சுற்றி செஞ்சு வச்சுக்கிறான் போல இருக்குது. இது மாதிரி பண்ணால் ஷார்க் ஒன்றும் பண்ணாது போல இருக்குது. ஐயோ, தண்ணியில் வேற விட்டேன். ஏஞ்சிடலாம் மேலே மறுபடியும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? வேற என்ன? இங்கே பொட்டி இது கைஸ். இந்த பொட்டியில் என்ன வச்சுக்கலான்னு பார்க்கலாம். பொட்டியில் என்னடா இருக்குது? போடு வேற மாதிரி. நம்மளுக்கு இது கச்சிக்குது கைஸ். கச்சிச்சு. இங்கே பாருங்க, வேற மாதிரி அன்லிமிட்டடு போலுக்குது ஆமோ. ஆஹா, இது பவர் குறையிற வரைக்கும் இது பண்ணினே இருக்கலாம் போலுக்குது. ஆஹா, இது ஓகே. இது வந்து தண்ணி இது பண்ணுறது. இதுதான் கைஸ் நம்ம ஒன்று செய்யணும். அங்கே பாருங்க, தண்ணி நம்மளுக்கு வந்துன்னே இருக்கும் இதில். சரி, வேறு சாப்பாடு வேறு இல்லையாவில். சாப்பாடு வேறு குறைஞ்சிச்சு கைஸ் நம்மளுக்கு. சரி, அதனால் நம்ம மறுபடியும் போய் பேஸுக்கு போயிட்டு சாப்பாடு சாப்பிட்டு மறுபடியும் வேறு ஐலாண்டு எதனா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். சரி ஓகே, நம்ம எங்கடா நம்ம பேஸு? சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பேஸுக்கு போயிடலாம். சரி ஓகே கைஸ், வந்தாச்சு. அப்போ தான் வருது ஞாபகம் வருது, நம்ம எல்லாமே
அந்த ஐலாண்டில் வச்சுட்டு வந்துட்டோன்னு. ஐயோ! இப்போ வேறு செத்துன்னு இருக்குவேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஆஹா! எல்லாமே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஒன்று கூட இப்போ இல்லை சாப்பிட்றதுக்கு. இப்போ வேறு வழியே இல்லை. இப்போ மீன் தூண்டில் வச்சு மீன் தான் பிடிச்சாகணும் போல இருக்குது. ஆஹா! 2 மீட்டை அங்கேயே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம் போல இருக்குது. ச்சே! இப்போ நம்ம போயிட்டு எங்கடா இருக்குது மீன் தூண்டில்? டக்குன்னு டேய் டேய் அப்பா மீன் தூண்டில் ஃபஸ்ட்டு செய்டா. ஐயோ! ஃபஸ்ட்டு வேறு சாப்பிட்ணும் கைஸ். எங்கடா இருக்குது டேய்? ஒன்றுமே தரலையே. ஃபஸ்ட்டு இது வேறு டக்குன்னு வந்து மாட்டணும். அப்பா ஒரு வழியாக டக்குன்னு வந்து மாட்டிச்சு. ஐயோ டேய் டக்குன்னு செய்டா டேய். இவன் வேறு கொஞ்சம் கொஞ்சமாக செத்துனுக்கிறான்டா. அப்பா ஒரு வழியாக சாவலை. டக்குன்னு எங்கடா இருக்குது டேய்? ஆஹா! இந்த பேக் வேறு எங்கடா இருக்குது? அப்பா ஷோப்பா ஒரு வழியாக இது பண்ணியாச்சு. சரி ஓகே கேஸ். ஃபஸ்ட்டு மீனெல்லாம் செஞ்சுட்டு எடுத்துன்னு போவோம். ஏன்னா அப்போ தான் பசிச்சா இது வேறு அப்பப்போ சாப்பாடு இவனுக்கு வேறு அப்பப்போ வேறு பசி எடுக்குது. சரி ஓகே ஃபஸ்ட்டு இது காயின்லாம் குத்தி இது பண்ணுறோம். இது வேறு அப்பப்போ நம்மளுக்கு வேறு இது பண்ணுறதாகுது. சரி ஓகே 37 வுட்டு இருக்குது நம்மக்கிட்ட. 50 இன்ச்சு நம்மக்கிட்ட. இந்த மீன் செய்கிறதுனால கொஞ்சம் இதுவாகிடுச்சு. சரி ஓகே கேஸ் நம்ம 14வது லெவல் போயிட்டோம். ஆஹா என்னடா இது? இங்கே பாருங்க கேஸ் மெட்டல் ஸ்பியர்லாம் வந்துச்சு நம்மளுக்கு. செம்மையாக இருக்குது பார்க்கவே. இது என்னடா இது 18வது லெவலில் தான் எல்லாம் அன்லாக் ஆகும். சரி விடுங்க இதை போய் எத்தணும். இது ஃபஸ்ட்டு யாராடி? நான் வேறு மெட்டல் ஊக்கு வேறு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். சரி ஓகே இன்வெர்ட்ரி வேறு ஃபுல் ஆகிடுச்சான். இதை வேறு அப்பப்போ இது பண்ணணும். சரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஓரளவு கொஞ்சம் பேஸை மட்டும் இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஐலாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 லேயரை முடிப்போம். நான் ஒன்று பண்ணால் அது பாட்டுன்னு ஏதோ ஒன்று போகுது. ஐயோ அடடா டேய் இது பாருங்க கைஸ் சும்மா கடுப்பேத்தினே இது. அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா? டேய் கஷ்டப்பட்டு அம்மா மரத்தை வெட்டி என்னடா இது? அதுக்குள்ளே டக்குன்னு முடிஞ்சிச்சு. ஐயோ சரி ஓகே கைஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஐலாண்ட்லாம் நம்மளால் போக முடில. சரி இதெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோம்? இந்த ஐலாண்ட் நம்ம போய்டுவோம். ஏன்னா இந்த ஐலாண்டில் மரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. சரி ஓகே நம்ம இந்த ஐலாண்ட் தான் போகணுன்னு எதிர்பார்த்தேன் கைஸ். பார்த்தா அந்த ஐலாண்டுக்கு போக முடில. சரி ஓகே கைஸ் வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஐலாண்டில் பாருங்க கைஸ் மரம் ஊறப்பட்ட மரம் இருக்குது. போடு இந்த மரம் ஃபுல்லாக வெட்டினாலே இதுவாகிடும் போல இருக்குது. இங்கே பாருங்க கைஸ் பாருங்க பனானா ட்ரீலாம் இருக்குது. வாழைப்பழம் தான் கிடைக்குமா இல்லையான்னு தெரில. சரி ஓகே கைஸ் இந்த ஐலாண்டு சுற்றி மரமாக தான் இருக்குது. என்னடா இது கோல்டு மாதிரி இருக்குது. ஆஹா இது என்னது கைஸ் இது? ஏதோ ஒன்று நம்ம தாக்க வருது. ஐயோ என்னடா இது? பன்றியா? இல்லை என்னடா வித்தியாசமாக பண்ணிலாம் வருது. டேய் என்னடா நீ ஓடிச்சு ஒரே அடியில் ஓடிச்சு. சரி அங்கே பாருங்க கைஸ் எப்படி ஓடுது பாருங்க. சரி இதில் எதனா இருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணு எதனா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ இன்னொன்று வர அடிக்கிறதா? இப்போ தான் நான் ஒன்று சாவச்சேன். இது பாருங்க கைஸ் நீ சாவணும்னு என் கையில் இருந்தது போல இது. சரி விடு அந்த பண்ணி மாதிரி ஓடின்னு தான் நீயும் தப்பிச்சிருப்ப. ஓகே மீட் இருக்குது. மீட் எடுத்து வச்சுப்போம். தேவையில்லாதெல்லாம் இதில் எடுத்து வச்சுருவோம் கைஸ். வேறு என்னென்ன தேவை? பிக்காக்ஸு வேணும். மீன் தூண்டில் இங்கே வச்சிடலாம். சரி இதுவெல்லாம் நம்ம இங்கே வச்சிடலாம். வுட்டு வச்சுப்போம். வுட்டு நம்மளுக்கு தேவை தான். சரி இப்போ நம்ம இது என்னது கைஸ் இது கோல்டு மாதிரி இருக்குது. இது அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்னான்னு பார்ப்போம். ஓகே இது கோல்டு இல்லை வேறு ஏதோ ஒன்று. சரி இதை நம்ம அப்புறமா எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற வுட்டெல்லாம் நம்ம நிறைய எடுத்துப்போம் கைஸ். வுட்டு தான் நம்மளுக்கு அதிகமாக தேவை. சரி வுட்டெல்லாம் ஃபஸ்ட்டு நிறைய எடுத்துப்போம். ஏன்னா நம்ம பேஸை ரெடி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வுட்டு தான் நம்மளுக்கு தேவை. என்ன பண்ணுறது? மரத்தை வெட்டி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. எனக்கு என்ன மரம் வெட்டணும்னு என்ன ஆசையான எனக்கு. சரி ஓகே நம்ம பேஸ் ரெடி பண்ணணும். அதுக்கோசரம் மரத்தெல்லாம் வெட்டி தான் ஆகணும். நிறைய உயிரை கொன்று தான் ஆகணும். வேறு வழி இல்லை. சரி இப்போ நம்ம போயிட்டு பனானா ட்ரீயாக பாட்டு விட்டோங்க. ஐயோ ஓரா ஐயோ டேய் ஓரா டேய். ஆஹா இது வேறு பின்னாடி வேறு கரடி வேறு தொத்துது கைஸ். டேய் என்னடா இது? ஆஹா முதலைக்கிட்டேருந்து தப்பிச்சு இப்போ கரடிக்கிட்ட மாட்டிக்கினே. ஆஹா இப்போ வேறு வழி இல்லை. இப்போ நம்ம இது மேலே ஏறிடுவோம். ஏறா ஓகே ஏறியாச்சு. கரடியால் இப்போ வர முடில. சரி ஓகே என்ன பண்ணுது?
எப்பா! ஓகே. இங்கேருந்து நம்ம சாவடிச்சுருவோம். அந்த பன்னிய ஃபர்ஸ்ட்டு ஓடட்டும் அந்த பன்னி. ஓகே. கரடி இப்படியே அப்பா சாவடிச்சாச்சு. நம்ம போயிட்டு இதுலேருந்து மீட் எடுத்துப்போம். வேற ஏதோ ஒண்ணு நம்மள அட்டாக் பண்ண வருதாம். வேற என்னடா? அதான் எல்லாம் ஆச்சாச்சு. வேற என்னடா வருது? வேற எதுவும் வரல. இதுல என்ன இருக்குது? அப்பா! என்னடா இது? மீட்டா என்னடா இது? ரெட்டிஷ்ஷா இருக்குது பாருங்க கைஸ். சரி. இப்ப அத விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? இங்க இருக்கிற பொட்டியெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே. கீ கேட்குறாங்க. ஆஹா! இந்த வுட்டு நம்மளுக்கு தேவைப்படுமே. இத எடுத்து வச்சுப்போம். அது நம்ம நெக்ஸ்ட்டு அந்த ஆக்ஸ் செய்றதுக்கு யூஸ் ஆகும். ஏற்கனவே நம்மகிட்ட பவர்ஃபுல்லான ஒரு இது இருந்துச்சு. ஏற்கனவே இதுதான் நம்ம எடுத்து போட்டுன்னுக்குறோம். சரி ஓகே. அ இது கொஞ்சம் பவர் அதிகமா இருக்குது. அதனால இத அப்படியே யூஸ் குடுத்துரும். சரி ஓகே கைஸ். ஓகே. இதுவும் அதுவும் என்னான்னு பார்ப்போம். 6 பேக்லாம் இப்படியே இருக்கலாம் போல இருக்குதே. சரி. இங்க பாருங்க. இதுதான் நம்ம வச்சுன்னு இருந்தது. இது இப்ப இந்த பெட்டியிலேருந்து எடுத்தேன். 2த்துக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்க. இங்க பாருங்க. கரடி வந்து கடிச்சு சரி. இந்த ஆர்மர்லாம் நான் போயிட்டு இன்னொரு ஐலாண்ட்ல எடுத்தேன். அந்த முதல் ஐலாண்ட்ல தான் எடுத்தேன்னு நெனைக்கிறேன். சரி. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போயிட்டு பேஸுக்கு போகலான்னு நெனைக்கிறேன். சரி ஓகே கைஸ். இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லையும் ஆன்ல போட்டுருங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ ஆல். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.